ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் எப்படி தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும், அதை குறித்து தான் ஒரு சில வார்த்தைகள். ஏசாயாவினுடைய புத்தகம் 38வது அதிகாரம் 1 அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருவமாய் நடந்து உமது பாதைக்கு செய்கிறேன் என்பதை நினைத்தருளும் என்று. ஹல்லேலூயா. ஜெபம் பாருங்க, சுருக்கமான ஜெபம். வேதத்தில் நீங்க இடத்துல பார்க்கலாம், வீண் வார்த்தையினாலே ஆவாதேயுங்கள். இன்றைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வீண் வார்த்தைகளால தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஜெபத்துல ஜெயம் கிடைக்கும். நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருப்பது போல எசேக்கியேல் ராஜா ஜெபித்த ஜெபத்தை போல இருக்கிறார். அவர் என்ன ஒரு அரை பக்கத்துக்காக ஜெபிச்சிருக்கிறார்? இல்ல. நம்முடைய ஜெபம் சுருக்கமாகவும் எளிமையாகவும் தேவனிடத்திலே அது கொண்டு போய் சேர்க்கின்ற வகையிலே, தேவன் அதை கேட்டு நமக்கு மறு உத்தரவு கொடுக்கின்ற வகையிலே அந்த ஜெபம் இருக்கிறது. அப்ப எப்படி சார் 5 மணி நேரம் ஜெபிக்கிறது, 3 மணி நேரம் ஜெபிக்கிறது? ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய நன்றி, அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெப வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? மைக்க கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஹல்லேலூயா. யாரானா ஒருத்தராச்சும் எனக்கு பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபம் போல நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? சொல்ல முடியுமா உங்களால? கடினமாக இருக்கும். அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியேலுக்கு என்னாச்சு? நீ பிழைக்க மாட்டாய், நீ பிழைக்க மாட்டாய்ன்னு சொன்ன பிறகு அவன் பிழைச்சிருப்பான் பாக்குறீங்க? வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு நமக்கு ஒரு நோய் வந்தாலே அது என்னவாக இருக்கும் என்று நினைத்து நம்ம பாதி மரித்து போயிருக்கிறவர்களுக்கு சமமாகத்தான் நாம் இருக்கிறோம். பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பாருங்க, நீ மரித்து போவீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா வாழ்றதுக்கு அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குமாங்க. ஆனா அவன் செய்த காரியத்தை பாருங்க. எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அதிலேயே அவனுடைய பயத்தை வெளிப்படுத்திட்டான். இந்த போது அவனுடைய பயம் எங்க போய் சேருது? தேவனிடத்துல போய் சேருது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. 2 வார்த்தையில முடிச்சுட்டான். நான் உண்மையா இருந்தேன், உமக்கு பிரியமான காரியங்கள்ல நலமானதை நான் செய்தேன். முடிஞ்சு போச்சு இல்ல? தேவனுக்கு தெரியுமா தெரியாதாங்க? நம்மை குறித்து எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு கரு உருவாவதற்கு, அது உருவம் பெறுவதற்கு 13 நாட்கள் 45 நாட்கள்ல தான் கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது. அது கூட மிஷினை கொண்டுதான். மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மிஷினை நம்பி தான் இருக்கார். அப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன். அப்போ உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரா இல்லைங்களா? இருக்காரா? அறிந்திருக்கிறார். அதை ஏற்ற வேலையிலே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
நம்ம தான் அர்ஜென்ட் போறோம் இல்லைங்களா? படமா இல்லைங்களா? அதனால தாங்க நமக்கு ஆசீர்வாதம் தள்ளி போகும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக இல்லை. தேவையில்லாத வார்த்தைகள். நீங்க சபையில கூட பார்க்கலாம், ஜெபிங்கன்னு சொன்னா சுருக்கமாக எதை சொல்லணுமோ சொல்லி ஜெபிக்கும் போதுதான் அதை கேட்கின்றவர்களுக்கு கூட அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு சாட்சியாக இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுல இருந்து புறப்பட்டதுல இருந்து பஸ் ஏறி வந்ததுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா ஜெபம் எப்படி ரீச் ஆகும்? அப்ப ஜெபம் எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். எனக்கு பிரியமானவர்கள், அதனால தான் நான் செய்தி கூட பார்த்தீங்கன்னா என் ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை சுருக்கமா இருக்கு. ஜெபிக்கிறது எப்படி? ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? உங்களுடைய ஜெபம் சரியில்லை. வீண் வார்த்தையினாலே அழைப்பாதீங்கள். லூக்கா 10:14, மத்தேயு 6:7 படிக்காதீங்க, அது இருக்கும், வீட்டுக்கு போய் பாருங்க. அடுத்து பாருங்க, என் ஆண்டவர் புகழ்ச்சியை விரும்பாத தேவன் அவர் இல்லையா? லூக்கா 18:19 பார்த்தீங்கன்னா, நல்ல போதகரே, நான் பைபிள் திரும்ப வேண்டாம், நானே சொல்லிடுறேன். நல்ல போதகரே என்று அழைக்கும் போது அவர் என்ன சொல்றார்? அவர் புகழ்ச்சியை விரும்பாத தேவன். இந்த பூமியிலே ஒருவனும் நல்லவன் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவன் நல்ல போதகரை என்று அழைக்கும் போது அவர் அவனை எதுவும் சொல்லலை. என்னை ஏன் நல்லவன் என்று அழைப்பானே? இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை நல்லவன். முடிஞ்சிச்சா இல்லையாங்க? இல்லைன்னா அவர் சொன்ன அற்புதத்தெல்லாம், அவர் 3 வருஷம் செஞ்ச ஊழியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். வார்த்தைகள் பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது வார்த்தை சுருக்கமாக எளிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதை செய்யணுமான்னு பாருங்க. இன்றையிலிருந்து நீங்க யோசித்து பாருங்க, நம்முடைய ஜெபம் ஏன் பதில் கிடைக்கல? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கினார், உங்களையும் என்னையும் தன் சாயலாகவே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் பலவிதமான உருவங்களை, பலவிதமான சிருஷ்டிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மை உண்டாக்கும் போது மாத்திரம் அந்த தேவனே சற்று யோசித்து தம் சாயலாகவே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம மீது எவ்வளவு அன்பு கொண்டு இருப்பார் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, உன்னையும் என்னையும் தன் சாயலாக உண்டாக்கின தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டாங்க? தன் மீது எவன் ஒருவன் தன்னை நேசிக்கிறானோ அவன் பிறரையும் அதே மாதிரி நேசிக்கணும்ல. நம்ம செய்த ஆண்டவர் அவரை நேசித்தவர் நம்மையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்மை தம் சாயலாகவே உண்டாக்கினார். ஹல்லேலூயா! இதெல்லாம் நீங்க படுத்துட்டு இருக்கும் போது என்னென்ன ஃப்ரீயா இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை விதமான ஜீவராசிகள், இன்னும் நம்ம பார்க்காத ஜீவராசிகள் எல்லாம் அநேகம் இருக்கிறது. ஆனால் ஒன்றோடு ஒன்று நீங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு 50 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், யார் முகமாச்சும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போயிருக்குதா? எதனாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களை, நம்ம எதனா ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா நீங்க செஞ்சு பாருங்களேன், யாரோ ஒருத்தர் செய்த மாதிரி சொல்லி. ஆனால் என் தேவன் நம்மை சிருஷ்டித்தார், ஒருத்தரை ஒருத்தர் நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அத்தனை விதமான முகங்களை, சரீர அமைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் தேவன் தன்னை போலவே உண்டாக்க வேண்டும் என்று நம்மை உண்டாக்கினார். நம்முடைய மூச்சு காற்றையே நமக்கு ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! நம்முடைய ஜெபம் ஜெயம் பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பாருங்க, விண்ணப்பம். அப்பொழுது ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன்னுடைய ஆயுஷ் நாட்களை எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்திருக்கிறாரு? 15 வருஷங்கள் கூட்டி கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் ராஜா நம்மள மாதிரி போட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாரா? அதற்காக நீங்க ஜெபிக்காதீங்கன்னு சொல்ல. தேவ சமூகத்திலே நாம் தேவனிடத்திலே அமர்ந்திருப்பது, அவரை துதிப்பது தேவனுக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியம். தேவன் அதை விரும்புகிறார், அதைத்தான் நமக்காக உண்டாக்கினார். ஆனால் நீங்கள் தேவனோடு பேசுகின்ற போது, தேவனோடு உறவு கொள்ளுகின்ற போது, தேவனுக்கு போய் ரீச் ஆகிற வகையில தான் உங்களுடைய ஜெபம் இருக்கு. இந்த அநேக நீங்க சாட்சி கொடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவங்களை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அவங்க சொல்ல போற சத்தியத்தை சுருக்கமா சொன்னாதான் உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருக்குமே அது
ஒரு பலனுள்ளதாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எல்லா காரியங்களையும் சொல்லும் போது நீங்க என்ன சாட்சி சொல்ல வரீங்கன்றதே தெரியும். அப்ப தேவனிடத்துல நாம் ஜெபிக்கும் போது வீண் வார்த்தையினாலே அலப்பாதீங்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கின்ற போது அவர் எதற்கு உத்தரவு கொடுப்பார்? உங்களுடைய ஜெபம் எதுவுமே அவருக்கே தெரியாம போயிடும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் ஒன்னே ஒன்றுதான் விரும்புகிறார், நீ என்னுடைய மகனா இருக்கிறியா, மகளா இருக்கிறியா, என்ன துதிக்கிறியா, என்னுடைய தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னை நோக்கி பார்க்கிறியான்றதான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? எசேக்கியேல் ராஜா எப்படி ஜெபித்தானோ அதே மாதிரி சுருக்கமான வார்த்தையினாலே, தேவனுக்கு பிரியமுள்ள தேவனிடத்திலே போய் சேருகின்ற வார்த்தைகளினாலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு பாருங்க, அவர் ஜெபித்த பிறகு தீர்க்கதரிசி அனுப்புறார் ஸ்ட்ரைட்டா. இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். தேவன் இருக்கிறார், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்ப தேவன் எப்படி பேசுறாரு பாருங்க, ஸ்ட்ரைட்டா உன்னிடத்துல பேசுவது வேறு. தேவன் தன் ஊழியக்காரர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகளின் மூலியமாக, பாஸ்டர்ஸ் மூலியமாக, சபையினுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக தான் பேசுகிறார். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, தனியா தேவன் நம்மிடத்துல பேசுவாரான்னு எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களிலே தேவன் அப்படி பேசுகிறவராகவும் இருக்கிறார். முகமுகமாய் பேசுகிற தேவன் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஊழியக்காரர்கள் மூலியமாக தான் சபையிலே பேசுகிறார். எப்படி பேசுவார்? வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு. நீ விசுவாசிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். அப்ப என்ன பண்றாரு பாருங்க, தேவன் டைரக்டா நேரடியாக எசேக்கியேல் ராஜாவின் இடத்துல பேசல, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா பேசுறார். அவர் போய் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் போகும்போது, திரும்ப போகும்போது அவருடைய ஜெபம் எவ்வளவு குயிக்கா நடக்குது பாருங்க. அப்ப அவருடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பாரா மாட்டாராங்க? கட்டாயம் அங்கீகரிப்பார், கட்டாயம் அங்கீகரிப்பார். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று. எத்தனை பேர் அதிகாலையில் தேடுறோம்? அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியதே கிடையாதுங்க. எனக்கு பிரியமானவர்களை, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, ஊழியக்காரர்கள் சொன்ன அசட்டை பண்ணுங்க. இன்றைக்கு ஊழியக்காரர்களும் அநேக விதமாக எழுதி இருக்கிறார்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவார்கள் என்று நம்ம எச்சரிக்கிறார்கள். உங்களுடைய சபை ஊழியக்காரர்கள் உங்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு, அந்த கடமை அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கிறோமான்னு கிட்ட கேட்கறது எப்படி ஆசீர்வாதம் வரும்? எனக்கு பிரியமானவர்களே, தேவன் எப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கிறாரோ அதன்படி தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்களா போய் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனா நீ கீழ்ப்படிய வேண்டிய இடத்திலே நீ கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ உங்களுக்கு கஷ்டம் வருது, போராட்டம் வருது, கீழ்ப்படியது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு வரீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் சொல்றாருன்னா கீழ்ப்படியும். நீங்க கீழ்ப்படிந்து ஜெபித்து பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, தேவன் ஊழியக்காரர் மூலமாக பேசி எசேக்கியேல் ராஜாவின் இடத்துல சொல்லப்படுது. அதற்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்புவது மாத்திரமல்ல, அதற்கான அடையாளத்தையும் நமக்கு கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க. நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவாகிய கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசமுடைய சூரிய கடிகாரத்தை பாகைக்கு பாகையை இளவிட சாயை 10 பாகைக்கு கொடுக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்தார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி அனுப்புறார் பாருங்க.
அவன் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தான், உண்மையும் உத்தமமானது இருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. ஏன்னா இந்த மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா நம்பவே மாட்டான். ஹல்லேலூயா. நம்புவானப்பா? அதுக்கு எதனா ஒரு உதாரணம் கொடுக்கணும், எதனா ஒரு சாட்சி சொல்லணும், யாரனா ஒருத்தர் வந்து சொல்லணும். அப்பதான் பாருங்க, அந்த காலத்திலேயே தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எப்படி நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றோமோ அது மாதிரி ஆகாசுடைய காலத்திலே பாகை அது திருப்பி போயிட்டு திருப்புவேன் என்று அவர் சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறவரா மாத்திரம் அல்ல, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றவர்களாக, அதை உங்களுக்கு அடையாளமாக உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பொறுப்பையும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா சுருக்கமா இருக்கணும்னு சொன்ன அதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. இந்த லூக்கா 18வது அதிகாரம் 10 14 படிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம். தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிசாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரரைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன். என் சம்பாதத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அதற்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. பரிசேயனுக்குள்ள எவ்வளவு ஒரு தற்பெருமை பாருங்க. தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உன்னுடைய உபவாசிக்கிறேன். அவன் சொன்னதெல்லாம் சொல்லி என்ன சொல்றான் பாருங்க, நான் ஆயக்காரனை போல இல்லாமல் முடத்துல படிக்கிறது. ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன். என் சம்பாதத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாத்தீங்களா, அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? தற்பெருமை இருந்துச்சு. ஆயக்காரன், பரிசேயர் ஆயக்காரன் என்பவர்கள் சமூகத்திலே மத தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு மேன்மையான பொறுப்பில் இருந்தார்கள். நியாய சங்க உறுப்பினர்களாகவும் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் பரிசேயர் என்பவர்கள். ஆயக்காரர் என்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வரி வசூலிப்பவர்களாக இருந்தார்கள். இவர்கள் மதத்தின் பெயராலே இவர்கள் தன்னை தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக உயர்ந்தவர்களாக காட்டிக் கொண்டார்கள் பரிசேயர்கள். ஆயக்காரர் அப்படி அல்ல, வரி வசூலிப்பவர்களாக இருந்தாலும் கூட தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த பரிசேயன் பாருங்க, அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி சொல்றான். நான் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறான், உன் வார்த்தையின்படி நடக்கிறேன்னு சொல்றான். தேவன் அதை அங்கீகரிப்பாரா? இல்ல. அதுக்கு அடுத்தபடி சிஸ்டர், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் நாசிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் பாத்தீங்களா, பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்தது, ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருந்தது. பரிசேயனுடைய ஜெபம் தன்னை மேட்டுமைப்படுத்திக் கொண்டு தன்னை தேவனிடத்திலே நான் உம்மிடத்திலே உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன் என்று உயர்த்தி சொல்லுகிறவனாக இருந்தான் பரிசேயன். ஆனால் ஆயக்காரன் அப்படி இல்லைங்க. வெளியவே முட்டி போட்டான், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவி, என்னை மன்னியும். அப்ப யாருடைய ஜெபம் தேவன் கேட்டிருப்பாருங்க? ஆயக்காரனுடைய ஜெபம் தான் தேவன் அங்கீகரித்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நம்மை தாழ்த்தி, இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா முழங்கால் படிக்கிறதுனாலே படிக்கிறது கிடையாது. வயதானவர்கள் முட்டி போட முடியாது, கண்டிப்பா வீப்பெயின் இருக்கும், கண்டிப்பா முடியாது. ஆனால் இன்றைக்கு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கூட முழங்கால் படியிடுன்னு சொன்னா போடுறதே கிடையாது. எப்படி ஆசீர்வாதம் வரும்? இந்த வேதத்துல ஒரு வார்த்தை உண்டுங்க. அவர் உண்மையும் உத்தமமானவர்களை, நல்லவர்களை ரட்சிப்பதற்காக அல்ல,
பாவிகள் மனம் திரும்புவதற்காக மாத்திரம்தான். ஏன்னா இந்த பரிசேயன் சொல்றான், ஆயக்காரன் வீட்டிலே பந்தி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும், அங்கே போய் புசிப்பவர்களுக்கு சொல்றான், அவன் பாவி, அவன் வரி வசூலிப்பவன், அவன் வீட்டிலே போய் நீங்கள் புசிப்பது நியாயமானது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவிகள் மனம் திரும்பும்படியாகத்தான். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, தாழ்மை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். உங்களுக்கு அநேக வசனங்களெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சுருக்கமான வசனம் தான். வீண் வார்த்தையினாலே அலப்பாதீர்கள். முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் முகமுகமாய் பேசுகிற தேவன். உனக்கு என்ன தேவையோ ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை கேட்பது போல கேட்க வேண்டும். யோவான் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும், உன்னை மகளாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஒரு தாய் தகப்பனிடத்திலே பிள்ளைகள் எப்படி கேட்பார்கள் அப்படி கேட்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அது கூட வித்தியாசமா கேட்கிறாங்க. தாய் தகப்பனே அடிச்சிருவாங்க, அப்படி கேட்கிறாங்க. ஹல்லேலூயா! கேட்பதில் கூட ஒரு பணிவு இல்லை. நம்முடைய காலகட்டங்களில் தாய் தகப்பனை பார்த்தா மரியாதை இருந்தது. தவறு செய்தவன் கூட தாய் தகப்பனுக்கு தெரியாம தான் செய்தார்கள். இன்றைக்கு அந்த பயம் கூட இல்லை. ஹல்லேலூயா! தேவன் சமீபமா இருக்குதா இல்ல தேவனுடைய வருகை, இதெல்லாமே ஒரு சான்று. அப்போ நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்னா, இந்த பரிசேயனுடைய ஜபமாக இருக்க வேண்டுமா, ஆயக்காரனுடைய ஜபமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால், நீ ஆயக்காரனை போல ஜபிக்கும் போது தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும், உன்னுடைய ஜபம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த எசேக்கியேல் ராஜாவினுடைய ஜபம் கேட்கப்பட்டது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பி 15 வருஷங்களை கூட்டி கொடுத்த தேவன் அவருக்கு ஒரு அடையாளத்தையும் சொல் என்று கட்டளையிட்டு அனுப்புகிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் நம்மை எப்படி நேசிக்கிறவராக இருக்கிறார். ஐயோ அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, ஐயோ இந்த சிஸ்டர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் வரலையே. ஏன் வரல? நீ ஜெபிக்கிற ஜெபம் என் ஆண்டவர் இடத்துல போய் சேரல. உன்னை அழுது புரண்டு மண்ணுல புரண்டு உருண்டு ஜெபம் பண்ணுன்னு அவர் சொல்லல. வீண் வார்த்தையினாலே அலப்பாதே. தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். ஜெபிக்கும் போது தனக்காக தன் குடும்பத்திற்காக மாத்திரம் ஜெபிக்காதீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்திலே தோல்வி என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்திற்கு, நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக மாத்திரம்தான் ஜெபம் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடக்குது ஜெபித்திருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! பெண்கள் தான் அதிகமா ஜெபிப்பீங்கன்னு பார்த்தா ஆண்கள் தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காலம் மாறுவதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா! ஜெபிக்கணும். இன்றைக்கு நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? யுத்தங்களின் சத்தங்களையும் கேள்விப்படுத்தீர்கள். என்னுடைய வருகைக்கு அடையாளமாக தேவன் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த யுத்தம் எப்படி நடந்துட்டு இருக்கு? யாரனா ஒருத்தர் அங்கே சிறு பிள்ளைகள், கை கால்களை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், இரத்த காயங்களோடு இருந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் இருக்கின்ற தருணங்களை யோசித்து பாருங்கள். சிறு காயப்பட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். கட்டடங்கள் இடிந்து அதிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? யார் ஜெபிக்கிறீங்க? எப்படி ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு? என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறது இல்லை. எத்தனை பேர் சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறீங்களா? கை தூக்குங்க பாப்போம். பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க சபையில. ஹல்லேலூயா! எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ பிறருக்காக ஜெபிக்கும் போது நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதைதான் புறஜாதியார் சொல்றோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தாமே வளரும்னு சொல்றான். அவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு தான் தெரியாம இருக்கிறது. நான் அடிக்கடி இங்க வரும்போதெல்லாம் உங்களிடத்துல சொல்லுவேன், உங்களுடைய ஜெபம் சுருக்கமா இருக்கணும். தேவனிடத்துல நீங்கள் பேசுகிறவராக இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரம் நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அப்ப இந்த பரிசேயனை போல தன்னை உயர்த்துகிறவனாக அல்ல, ஆயக்காரனை போல தன்னை தான் தாழ்த்தி
தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். தேவனே சொல்றார், இவனே நீதிமான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்களுடைய ஜெபம் இனி எப்படி இருக்கணும்? சுருக்கமாக தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற விதத்திலே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எலியாவினுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். அந்திமரை செலுத்தும் நேரத்திலே இல்ல 17 படிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினான். நீங்களும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், இது பெருசா இருக்கும், நீங்க வீட்டில் போய் படியுங்க. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா 10:30 மணிக்கு முடிக்கணும் ஐயா சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமா பாகால் தெய்வமா என்ற ஒரு கான்வர்சேஷன் தான் இதுல யார் நிஜமான தெய்வம், யார் நிஜமான தேவன் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கோம். நான் 1 ராஜாக்கள் 18 கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனை தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஹல்லேலூயா. படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வங்க தகவல்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் உள்ள தண்ணீரை நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகாலை வணங்குகிறவர்கள் 450 பேர். அதுல அவர்கள் பாகால் தான் தெய்வம் என்று வழக்காடுகிறவர்களாக இருந்தார்கள். நான் சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கணுன்றதுக்காக முடிக்கிறேன். ஆனால் எலியாவோ கர்த்தர் தான் தெய்வம் என்ற ஒரு வார்த்தையினாலே அந்த இடத்துல வாக்குவாதம் நடக்குது. அப்போ அவர் காளைகளை அந்த காலங்களிலே பலியிடுவதுதான் வழக்கமாக இருந்தது. அதை துண்டு துண்டாக வெட்டி அதை கற்களின் மீது வைத்து அவர்கள் ஜெபம் செய்வார்கள், பாகால் இடத்தில் வேண்டிக் கொள்வார்கள். அது பட்சிக்கப்படும் என்பதுதான் இந்த வேதாகமத்திலே உள்ள ஒரு சுருக்கமான காரியம். ஆனால் அவர்கள் சந்து சந்தாக வெட்டி அவர்கள் பலிபீடத்தின் மேலே வைத்து அவர்கள் அழுது அவர்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் பாகால் இடத்திலே ஜெபிக்கிறார்கள். ஜெபம் கேட்கப்படலை, அது அக்கினி பட்சிக்கப்படலை. ஆனால் எலியா மிகவும் சுருக்கமாக இந்த இடத்துல ஜெபிக்கிறார். அது இன்னும் ஒரு வாட்டி போய்ங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு செய்தேன் என்று விளங்க பண்ணும். அவன் யாரிடத்துல கேட்கிறான்? கர்த்தரிடத்துல கேட்கிறான். முதல் உத்தரவு. அதுக்கு அடுத்த வார் படிங்க. கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனை தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரை நக்கி போட்டது. ஹல்லேலூயா. தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்ப அவனுடைய ஜெபம் பாருங்க, இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஜெபம் தான். அதிகப்படியா அவன் டைம் எடுத்து ஜெபிக்கிறார். அவர்கள் காலையில் இருந்து அந்தி பொழுது வரைக்கும் அவர்கள் மாலை வரைக்கும் ஜெபித்தார்கள். அவருடைய தேவனிடத்திலிருந்து எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை. ஏன்னா பாகால் ஒரு தெய்வம் அல்ல. அவர்கள் அந்த பாகாலை தெய்வம் என்று வணங்கினார் என்பதை அதிலிருந்து அவர்கள் வெளியிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு. அப்ப எலியாவினுடைய ஜெபம் பாருங்க,
அவர்களுடைய இருதயம் மனம் திரும்பும்படியாக ஜெபித்தான். அந்த இடத்திலே அவன் வைத்த எல்லா பலிபீடத்தில் வைத்த என்னாச்சு? அக்னியினாலே பட்சிக்கப்பட்டது. தேவன் அதை அங்கீகரித்தார். அப்ப இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா, வீண் வார்த்தையினாலே அளப்பாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க வாக்கு பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கும் போது தேவனிடத்துல, வேதத்துல நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெபமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஜெபத்தின்படி பிறரை மன்னிக்கிறவர்களாக, பரலோகத்திலே நம்மை மன்னிப்பது போல பூமியிலும் மன்னிக்கின்றவர்களாக, பிறருக்காக ஜெபிக்கின்றவர்களாக, நமக்கான ஆகாரம் கிடைக்கும்படியாக சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஜெபத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்னங்க பண்ணோம்? உங்களுடைய ஜெபம் தேவனிடத்திலே உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த எசேக்கியேல் ராஜா அப்படிதான் பண்ணான். முகத்தை திருப்பி தேவனிடத்திலே அவன் ஜெபித்தான். அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது. தேவன் தன் ஊழியக்காரரை அனுப்புகிறார். அப்போ நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் சொன்னேன், தம் சாயலாகவே உண்டாக்கினார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். புறஜாதியார் எல்லாம் இன்றைக்கு கண்டு பயப்படுகின்ற வகையிலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஏன் ஜெயம் இல்லை? ஏன் வெற்றி இல்லை? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாக இல்லை. ஊழியக்காரர்கள் சொல்லுகின்ற வார்த்தையின்படி நடப்பதில்லை. சபையை விட்டு வெளியில போனா புறஜாதியாரா மாறிடுறோம். நம்ம செய்யற காரியம் நமக்கு தடையாக இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் நடுவாக என்ன இருக்குதுங்க? நம்முடைய பாவங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் வேலை செய்யற இடத்துல 5 வருஷமா எனக்கு எந்த இன்கிரிமெண்ட்டும் கிடையாது. வேலையை மட்டும் வாங்கிப்பாங்க, ஆனா எந்த ஊதிய உயர்வும் எனக்கு கொடுக்கப்படல. இதுவரைக்கும் ஒரு நாள் லேட்டு கிடையாது, இதுவரைக்கும் ஒரு நாள் ஆப்சென்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 140-130 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரேன். ஒரு நாள் லேட் ஆகுது. என்னுடைய இந்த 31 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் லாஸ் ஆஃப் போய் 31 வருஷத்துல. புயல் காட்டுல போயிருக்கிறேன், சுனாமி வந்தப்போ போயிருக்கிறேன், சுனாமினா வந்த மறுநாள் போயிருக்கிறேன், மழை வெள்ளத்துல போயிருக்கிறேன். ஒரு நாளும் என் வேலையில மாத்திரம் நான் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று மிகவும் நேர்மையாக இருக்க வேண்டும். காரணம், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சின்ன வயசுலேயே தாய் தகப்பனை இழந்துட்டோம். வேலை தான் நமக்குன்னு ஓடுது. அது எவ்வளவு மழை இருந்தாலும் சரி. அம்பத்தூர்லாம் நான் போகும்போது என்னோட பைக்கே முழுகிடும், ஆனாலும் வண்டியில போவேன். வேலைக்கு போய் அங்கே இருப்பேன். வண்டலூர் கிட்ட நான் வேலை செய்துட்டு வரும்போது அன்னைக்கு பெரிய வெள்ளம் ஏறி உடைஞ்சிருச்சு. பஸ் அடிச்சுட்டு போகுது, கவர்மெண்ட் பஸ். ரொம்ப நாள் அந்த வீடியோ வச்சிருந்தேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. பஸ்ஸுக்குள்ள அமர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன், ஆண்டவரே. எல்லாரும் கத்துவாங்க, பஸ் அடிச்சுட்டு போகுது, நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் 31 வருஷமாக என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த கல்லூரியில் எனக்கு எந்த வருமான உயர்வும் கிடையாது 5 வருஷத்துல. ஆனால் ஒரு கல்லூரியில வேலை செய்வேன், 2 இடத்துல போய் வேலை செய்வேன், 2 மெடிக்கல் காலேஜ்ல. ஒரு நாள் ஒரு ஊதிய உயர்வும் எனக்கு கொடுக்கப்படல. நான் பொறுமையா இருந்தேன், தேவ சமூகத்திலே ஜெபிக்கின்றவனாக. ஒரு நாள் என்னுடைய வேலையை டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன், இந்த மாசத்தோட முடியுது. அநேகர் சொல்லுவாங்க, சார் நீங்க திருப்பி ரீஜாயின் பண்ணிடுங்க, ஏன் ரிசைன் பண்றீங்க? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவன் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நடத்துவார். எல்லாம் கேட்டாங்க, வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா, வேற இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? எந்த இடத்துலயும் அப்பாயின்மெண்ட் வாங்கல, எந்த இடத்துலயும் வேலைக்கு போல. என் தேவன் சொன்னார், நான் வேலையை டிசைன் பண்ண, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. என்னை அழைத்தும் பேசினார்கள், நீங்கள் மறுபடியும் சேர்த்து விடுங்கள், வேலையில சேர்த்துக்கலாம். ஆனால் என் தேவனுடைய உத்தரவு வரும் வரை நான் சேரப்போவதில்லை என்று இன்றைக்கும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன். என் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று. என் ஆண்டவர் செய்வார் என்கின்ற விசுவாசம் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்தியத்தை சொல்ற, எனக்கு
என்ன தேவன் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கணும். ஆனால் சத்துருவானவன் நமக்குள்ளாக பயத்தை கொண்டு வருவான். இரவு நேரங்களிலே தூக்கம் வராது, என்ன பண்ண போற? ஆனால் என்னுடைய விசுவாசம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 வருஷம் யோசிச்சு பாருங்களேன், 100 ரூபாய் கூட இன்கிரிமெண்ட் கிடையாது. எல்லாமே விலை உயர்ந்துருச்சு. இத்தனைக்கும் ஒரு ஓனர் கிட்ட, முதலாளியின் இடத்திலே நேரடியாக நான் பணியாற்றுகிறேன். எந்த வேலை வந்தாலும் என்னை கூப்பிட்டு அவர் தான் செய்வாருன்னு. மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ பெரிய இது பாருங்க. மெடிக்கல் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ்னா மினிமம் 50 ஏக்கர் இருக்கணும். அந்நாட்களில் பழைய காலங்களில் 100 ஏக்கர் இருக்கணும். இன்றைக்கு 50 ஏக்கர். அப்போ அதில் பணியாற்றணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. பேக் பெயின், கால் நடக்க முடியாது, உடலெல்லாம் வலிக்கும். ஆனாலும் என் தேவன் இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜெபம், என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று. நடத்துவாரா மாட்டாராங்க? சத்தமா சொல்லுங்களேன். என்னங்க இவ்வளவு நேரம் சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம். எசேக்கியேல் எப்படி ஜெபித்தாரோ அதே போல நாமும் தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரிவிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எதற்காக உங்களுக்கு இதையெல்லாம் சொல்றோம் கேட்டீங்கன்னா, என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தாயின் கர்ப்பத்திலே நீ உண்டாவதற்கு முன்பே அறிந்திருக்கிறார். இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உண்டாவதற்கு முன்பு நான் முன்னாடியே நம்மளை முன்குறித்தார். உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அனுதினமும் உன்னையும் என்னையும் அவர் முகமுகமாய் பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்காக முதலாவது ஜெபிக்காதீங்க, பிறருக்காக ஜெபிங்க. இந்த அமெரிக்கா ஈரான் போர்ல சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். உங்களை தாயின் கர்ப்பத்திலே உண்டாவதற்கு முன்பே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.